Right. மூன்றாவது ஸ்ட்ரக்சர் எழுதிய பாருங்க. என்னவாம்? சுரமானியை பயன்படுத்தி மீடுதன் தெரியாத இசைக்கவி ஒன்றில் மீடுதலை துணிவதற்கான அமைப்பை ஒரு காட்டுகிறது. அதற்கு அவசியமான சில உபகரணங்கள் கிளை தரப்பட்டுள்ளன. என்ன தந்திருக்கார்? சுரமானி தந்திருக்கார், மீடுதன் தெரியாத இசைக்கவைகள் தந்திருக்கார், 5 கிலோகிராம் சுமையுடைய நிறைப்படி தந்திருக்கார், மெல்லிய காகித ஓடிகள் சில தந்திருக்கார். கடதாசி ஓடிகள், பேப்பர் ரைடர்ஸ். ஓகே தானே? இப்ப முதலாக கேள்வி பாருங்க. இப்பரிசோதனைக்கு தேவையான ஏனைய உருப்படிகள் நம்ம உபகரணங்கள் யாவை? இப்ப இவர் என்னன்னு வந்திருக்கார்? சுரமானி பெட்டி ஒன்றுல சிறு சுரமானி பெட்டி, இதுல இருந்து திணிவு தொங்குது இல்லையா? சிங்கர் பாலம் வச்சுங்க. இப்ப உங்களுக்கு என்னென்ன தேவை? சுரமானி பெட்டியில திணிவு தந்திருக்கார், 5 கிலோகிராம் சுமைன்னு தந்திருக்கார். ஆக்சுவலா நார்மலா 5 கிலோகிராம் சுமையுடைய நிறைப்படி. சரி, என்ன இவர் கேட்கிறார்? மீறன் தெரியாத இசைக்கவை ஒன்று மீறன துணியானம். சரி, எப்படி துணிய போறேன்னு பார்ப்போம். ஓகே, என்னென்ன உபகரணம் தேவை? வேற என்ன தேவை? இப்ப உங்களுக்கு நீளத்தை அளக்கிறதுக்கு சொமீட்டர் கோல் இல்லையா? சொமீட்டர் கோல் தேவை. அடுத்தது இதே மாதிரி அதே இலை இருக்குல்ல, இந்த இலையின் ஒரு துண்டு தேவை. ஏன்? அந்த அலகு நீள திணிவை கண்டுபிடிக்கிறதுக்கு, அலகு நீள திணிவை துணிகிறதுக்கு அதே இலையின் ஒரு துண்டு தேவை, நீளமான ஒரு துண்டு. அடுத்தது வேற என்ன தேவை? இசைக்கவை அடிக்க செய்யறதுக்கு ரப்பர் குட்டி வேணும். ஓகே, ரப்பர் குட்டி அது தரையில தானே? சரி, இதை விட நாங்கள் போபிங் பேலன்ஸ் வேணும். என்ன? அழகு நீள திணிவை காணணும். இந்த கம்பியின் திணிவு அளக்கிறதுக்கு அளக்கும் உபகரணங்கள்ல மீட்டர் கோல் தேவை, போபிங் பேலன்ஸ் 4 கோல் தராசு தேவை. உபகரணங்கள் அது உருப்படிகள்ல என்னது? நீளமான ஒரு துண்டு 2 மீட்டர் நீளம்னு சொல்லலாம். நீளமான அதே கம்பி துண்டு தேவை. அடுத்தது ரப்பர் சுத்தியல் தேவை, ரப்பர் சுத்தியல் அல்லது ரப்பர் குட்டி இசைக்க வேற அதிர செய்யறது. ஓகே தானே? சரி, இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. உமது பரிசோதனை படிமுறையை சுருக்கமாக தருங்க. எப்படி நீங்க எக்ஸ்பெரிமெண்ட காண போறீங்க? இப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி காண போறோம் என்று சொன்னா, இப்ப உங்களுக்கு 5 கிலோகிராம் திணிவுடைய படி தந்திருக்காருல்ல. நீங்கள் இழுவைய மாத்தி மாத்தி இல்ல அதுக்குரிய நீளத்தை கண்டுபிடிக்கும். ஒவ்வொரு இழுவைக்கும் நீங்க பரிவு நீளத்தை கண்டுபிடிச்ச வேண்டாம் இல்லையா? எங்களுக்கு சமீரனுக்கும் சாப்பாடு என்ன? 1/2 √T/m. எங்களுக்கு அழகு நீளத்தினையும் தேவைப்படுப்பாகும். இப்ப எங்களுக்கு இந்த எல்லுக்கும் டீக்கும் தானே கிராஃப் போறோம். அப்ப நாங்கள் எல்ல இங்க ஒண்ணு வேண்டாம், எதை முதல்ல மாத்துவோம்? திணிவை மாத்துவோம். அப்ப F is equal to 1/12 √mg/m. எம்ன்றது இதுல இருக்கிற திணிவு, இது அழகு நில திணிவு. இப்ப எல்ல இங்க கொண்டு வரும், எல்ல கொண்டு வந்தா L சமன் 1/12 √mg/m. இப்ப வரைக்கும் எல் ஸ்கேர் சமன் 1/4f² into m. அந்த ஜியை முன்னுக்கு எடுத்துடலாம் into m. அப்ப இதுக்குதான் கிராஃபுக்கு இருப்போம். எம்ம மாத்தி மாத்தி எல்ல கண்டுபிடிக்க போறோம்.
இந்த இதை படிச்சிருக்கு. இதுல இருந்தா எப்ப காணணும், அதுக்கு உங்களுக்கு அலைநிலை தெரியும் தேவை. அதுக்குதான் நாங்க என்ன செய்தோம், ஒரு கம்பி துண்டு எடுத்து 4 தராசுல திணிவு அளந்தோம். ஓகே தானே? இப்ப என்ன செய்முறை, ஒரு திணிவுக்கு இப்ப நீங்க என்ன செய்வீங்க, ஈக்குவல் மேசஸ மாத்துவீங்க. ஒரு 6 வாசிப்புகள் எடுக்கணும். அப்ப 6 திணிவுகளை நீங்க சேர்த்து ஒவ்வொரு திணிவுக்கும் சமநிலை நீளத்தை கண்டுபிடிப்பீங்க. ஓகே, அப்ப ஒவ்வொரு திணிவுக்கும் உரிய சமநிலை நீளத்தை அளந்து அந்த வரைவுக்கு இருந்த நிச்சய போறோம். அப்ப இப்ப பரிசோதனை படிமுறையை தான் தர சொல்றேன். அப்ப என்ன செய்வோம், 6 ஈக்குவலான திணிவுகளை எடுத்து அதுக்குரிய சமநிலை நிலத்தை கண்டுபிடிப்போம். சரி, அப்ப சொல்லுங்க. முதலாவது என்னென்று எழுதுவோம், இப்ப எப்படி எழுதுவோம், என்ன செய்வோம்டா, திணிவு ஒரு குறித்த திணிவை இட்டுட்டு அந்த திணிவை எடுக்கணும், ஈக்குவலான மேசஸ் எடுக்கிறத சொல்லுவோம், ஸ்கீம்ல இருக்கிற மாதிரி இல்லையா. அப்ப ஈக்குவலான மேசஸ் எடுத்து ஒவ்வொரு மேட்சுக்கும் உரிய சமநிலை, சமநிலை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு டீச்சர் சொல்ல தேவையில்லை, என்ன செய்யணும்னு சொன்னா சரிதானே. அவ்வளவுதான். தரப்பட்ட திணிவு நிறைப்படியில் இருந்து நிறைப்படியில் இருந்து 6 சமனான திணிவுகள், 6 சமனான திணிவுகள் 6 சமனான திணிவுகள் பிரிக்கப்பட்டு அல்ல 6 சமனான திணிவுகள் தெரிவு செய்யப்படும். ஆனா அப்படி எழுதுறத விட அது இது ஸ்கீம்ல பிராக்டிகல் கைட்ல சொல்ற மாதிரி சொன்னா தடவைக்கு 0.5 கிலோகிராம் படி திணிவை சேர்த்து 6 வாசிப்படுத்தணும் சரிதானே. என்ன 0.5 கொண்டு 1, 1.5, 2, 2.5, 3 இல்லையா. அப்ப அப்படி எழுதுவோம் இல்லையா. அவளையுங்கள் 2 தடவைக்கு ஒவ்வொரு தடவையும் 0.5 கிலோகிராம் திணிவை சேர்த்து, ஒவ்வொரு தடவைக்கும் 0.5 கிலோகிராம் திணிவை சேர்த்து, ஓகே இதைத்தான் எழுதலாம் முதல்ல என்ன வேண்டிட்டு, தடவைக்கு 0.5 கிலோகிராம் திணிவை சேர்த்து அதற்கொத்த அல்ல ஒவ்வொரு திணிவுக்கும் ஒத்த அடிப்படை பரிவு நீளத்து துணியப்படும். அடிப்படை பரிவு நிலை துணியப்படும். அந்நிலைகளுக்கு ஒத்த பரிவு நீளம் அளவிடப்படும். நிலைகளுக்கு ஒத்த பரிவு நீளம் அளவிடப்படும். ஓகேயா, இதுதான் செய்முறை. பிறகு நாங்கள் கல்குலேஷனை சொல்ல தேவைதான் என்ன, அதோட இன்னொன்று வளர்க்கணும் என்னத்த, அந்த அழகு நீளத்தினுமே வளர்க்கத்தானே வேணும். இப்ப அதான் அடுத்த போயிட்டு அழைச்சு விடுவோம் இல்லையா. என்னது, மேலதிக கம்பி துண்டின் திணிவையும் நீளத்தையும் அளந்து, மேலதிக கம்பி துண்டின் நீளத்தையும் திணிவையும் அளந்து அது அளவிடப்படும். மேலதிக கம்பி துண்டின் நீளமும் திணிவும் அளவிடப்படும். ஓகே, இப்ப எல்லாத்தையும் உண்டாக்கிட்டதால இப்ப இதுல எந்த கேள்வியை கேட்கிறாருன்ற ஒரு இது இல்லை அதுல. ஓகே, இப்ப உரிய குறியீடுகளை குறிப்பிட்டு இங்கு பயன்படுத்தப்படும் சமன்பாட்டை எழுது. இப்ப சமன்பாடு தான் எழுதுனதா, அப்ப இது எழுதினா போதும், எஃப் சமன் 1/12 root of t over m. அதை எழுது, அதுல என்ன எழுதும்,
டி காணி எம்ஜி. ஓகே, உரிய குறியீடுகளை குறிப்பிட்டு இங்கு பயன்படுத்தப்படும் சமன்பாடு. இது எழுதினாலும் சரி, இது எழுதினாலும் சரி. என்ன குறியீடு? எஃப்ன்றது மீறுறார், இசைக்க வேண்டும் மீறுறார். டி என்ற எழுதலாம் அல்லது எம் தொங்கவிடப்படும் திணிவு டி டி என்ற எழுது என்று போடுவீங்களா? எம் என்றா தொங்கவிடப்படும் திணிவு. சிம்பிள் எம் அலகு நில திணிவு. எல் பரிவு நீளம், ரெசனன்ஸ் லென்த். அடுத்து டீப்பா என்னவா? எளிய வரைவை பயன்படுத்தி தெரியாத மீறலை காண்பதற்கு பொருத்தமான விதத்தில் மேலுள்ள சமன்பாட்டை ஒழுங்குபடுத்துக. அது இது இதுல என்ன பண்ணதானே நேர்கோட்டு வரை வரைகிறது y சமன் mx. இதன் மூலம் மீறலை எவ்வாறு துணிவேன் அது நீங்க எழுதுவீங்க எப்படி? வரைபின் படித்திறன் சமன் படித்திறனுக்கு கிரேடியனுக்கு ஜி என்று கொடுப்போம். சோ படித்திறன் சமன் என்னோட வரும் ஜி ஓவர் 4f squared. அப்ப இந்த f squared சமன் g over 4gm. ரூட் எடுத்துடுவீங்க. root of g over 4gm. ஓகே, ரைட். இப்ப செகண்ட் பார்ட் கேட்கிறேன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல கேட்டது. செகண்ட் பார்ட்ல என்ன இருக்கிற? வரிவு நீளத்தை துணிவதற்கு வாசிப்புகளை பெறுவதற்கு தேவையான திணிவை தெரிவு செய்து பரிசோதனையை மேற்கொள்வதற்கு முன்னர் நீங்கள் உறுதி செய்ய வேண்டிய அடிப்படை விடயங்கள் 3 என்னவா? விளைவிக்கிறார். பரிவு நீளத்தை துணிவதற்கு வாசிப்பதை பெறுவதற்கு முன்னர் தேவையான திணிவை தெரிவு செய்து பரிசோதனை மேற்கொள்வதற்கு முன் நீங்கள் உறுதி செய்ய வேண்டிய அடிப்படை விடயங்கள் 3. இப்ப என்னண்டா, நீங்க இதுல ஒவ்வொரு திணிவையும் தொங்க விட போறீங்கல்ல. சோ தொங்க விடைக்குள்ள இப்ப அந்த திணிவு போதுமா எக்ஸ்பெரிமெண்ட்? ஏண்டா நீங்க நோமலா இந்த நீளம் அளக்க ஒரு எண்ணுக்கு ஒரு நீளம் வரும். சும்மா சொல்லுமே ஒரு 20 சென்டிமீட்டர் வந்தாண்டு. அப்ப அடுத்ததுக்கு என்ன வரணும்னா அட்லீஸ்ட் ஒரு 30 அல்ல 30 விட கூட வரணும். அப்பதான் எங்களுக்கு அந்த நீளம் வலு குறைவா இருக்கு இல்லையா? அப்ப அந்த கெப் வந்து 10 சென்டிமீட்டர் விட கூட வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்ப அந்த ஒவ்வொரு திணிவையும் சேர்க்க அதிகரிக்கிற நீளம் 10 சென்டிமீட்டரை விட பெருசா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கொள்ளலாம். அது ஒன்று. அடுத்தது, நீங்க இதுல மேக்சிமம் திணிவை தொங்க விடுறீங்கல்ல. இந்த மேக்சிமம் திணிவை தொங்க விடைக்குள்ள அது என்ன செய்யும்? இதை அறாம இருக்குமா அல்லது இது தொய்முடையாம இருக்குமான்றதை செக் பண்ண தானே வேணும் இல்லையா? இப்ப இது மீடியல் எல்லைக்குள்ளதான் இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கணும் இல்லையா? அது அடுத்தது, உங்களோட மேக்சிமம் திணிவு தொங்க விடைக்க இதுல நீளம் கிடைக்குமா இல்லையான்னு பக்கத்துல வேணும். இங்க திணிவை கூட்ட கூட்ட பரிவு நீளம் கூடும். அந்த உயர் திணிவுக்குரிய நீளம் இந்த 1 மீட்டருக்குள்ள வரணும் இல்ல, அதையும் செக் பண்ண தானே வேணும். இது நார்மலா நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்காத பாயிண்ட் உண்டு. உங்களுக்கு கென்சப்பிளங்க தானே. அப்ப நீங்க பரிசோதனை எடுக்கிறதுக்கு முதல் இதை உறுதிப்படுத்தணும். ஆனா எங்களுக்கு உறுதிப்படுத்துறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமானதுதான். ஆனா அதைத்தான் இவர் இங்க கேட்கிறார். ஓகே, இப்படி ஒரு பாயிண்டே யோசிச்சு கொள்வீங்க. என்னண்டு கொண்டு ஒவ்வொரு திணிவையும் சேர்க்கும் போது ஒவ்வொரு திணிவையும் சேர்க்கும் போது ஒவ்வொரு திணிவையும் சேர்க்கும் போது வரிவு நீளம் 10 சென்டிமீட்டரிலும் 10 சென்டிமீட்டரிலும்
அதாவது நாங்கள் இப்படி சொன்னா சரி என்ன அது அப்படி சொன்ன முதலாவது மினிமம் மேஸுக்கு 10 சென்டிமீட்டரோட பெருசா இருந்தா சரிதானே எங்களுக்கு என் மிச்சம் எல்லாம் பெருசா இருந்தானே ஒவ்வொன்றுக்கும் 10 10 கூடாம மினிமத்துக்கு 10 இருந்தா அடுத்தது 20 30 வந்தா ஓகே தானே அப்ப அப்படி எழுதுவீங்க இல்லையா என்னது இழிவு திணிவுக்கு அப்படின்னா இழிவு திணிவுக்கு வரிவு நீளம் 10 சென்டிமீட்டரிலும் உயர்வாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இழிவு திணிவுக்கு வரிவு நீளம் 10 சென்டிமீட்டரிலும் பெரிதாக உள்ளதா என உறுதிப்படுத்த வேண்டும் அடுத்த 2வது பாயிண்ட் உயர் திணிவுக்கு மீள்கள் எல்லையை தாண்டவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் உயர் திணிவுக்கு மீளியல் எல்லையை தாண்டவில்லை என உறுதிப்படுத்த வேண்டும் எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டி போகலை என்பதை அடுத்தது உயர் திணிவுக்கு சுரமானியின் நீளம் சுரமானியின் நீளம் அல்ல பரிவு நீளம் பெறப்படலாம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் பரிவு நீளம் பெறப்படலாம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அடுத்தது முதலாம் பரிவு நீளத்தை துணியும் போது அடிப்படை பரிவு நீளத்தை துணிவதற்கு நீங்கள் மேற்கொள்ளும் உபாயம் யாது அதாவது நீங்க முதலாவது பரிவு எடுக்கிறீங்க அது அடிப்படைதான் என்பது உறுதிப்படுத்தணுமே அதுக்கு என்ன உபாயம் கேட்கிறார் அதுக்கு என்ன செய்வீங்க பாலங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை கிட்டவா வச்சுக்கொண்டு என்ன செய்வீங்க அதிகரிச்சு கொண்டு போவீங்க ஓகே இப்ப அந்த கடதாசியோடு தூக்கி வீசப்படும் ஓகே இப்ப எங்களுக்கு இப்ப பரிவு நிலத்தை எப்படி பெறுவீங்கன்னு கேட்கல அடிப்படைதான் என்றதை எப்படி உறுதிப்படுத்துவீங்க பாலங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை முதலில் மிகச் சிறிய பெருமானமாக எடுத்து பாலங்களுக்கு இடைப்பட்ட மிகச்சிறிய பெருமானத்துமாக எடுத்து படிப்படியாக அதிகரித்து செல்வதன் மூலம் படிப்படியாக அதிகரித்து செல்வதன் மூலம் அதிகரித்து சென்று முதலாவது பரிவு நிலை பெறுவதன் மூலம் ஓகே சோ பாலங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை மிகச்சிறிய பெருமானத்திலிருந்து அதிகரித்து சென்று முதலாவது பரிவு நிலையை பெறுவதன் மூலம் அடுத்தது மேலே 2 பியில் பெறப்பட்ட பரிவு நீளம் அடிப்படை பரிவு நீளமா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு மேலும் நீர் பயன்படுத்தும் உபாயம் சார் அதைத்தான் இப்ப பார்த்தினாங்க முதல்ல பீப்பாடுக்கு என்ன சொன்னாங்க இப்ப என்ன கேட்கிற மேலே 2 பியில் பெறப்பட்ட பரிவு நீளம் அடிப்படை பரிவு நீளமா என்பதை உறுதிப்படுத்துவது மேலும் நீர் பயன்படுத்தும் உபாயம் இது எப்படி முதல்ல உறுதிப்படுத்திட்டா தானே அவர் கேட்கிற திருப்பி இன்னும் என்ன உபாயம் எப்படி அதுதான் முதல்ல செய்துட்டோம் ஆனா இவர் எப்படி இருந்தா சினிமன் என்ன இருந்தா சோ முதலாவதுக்கு அடிப்படை வந்திருக்கு தானே அப்ப நீங்க இதை இன்னும் கூட்டிக் கொண்டு போனீங்கன்னா 2ஆம் தரம் பரிவு கிடைக்கும் தானே அந்த நீளம் இது இந்த டபுளா அப்படி என்று வாய்ப்பு பார்க்கலாம்
இதெல்லாம் பிராக்டிகலா சாத்தியம் இல்ல. ஏன் அடிப்படைக்கு எங்களுக்கு ஒரு ரேஞ்ச் எல்லாம் வரும். ஓகே, அவர் கேட்கிறார், ஆனா இப்படியும் செய்யலாம். ஆனா அந்த இடத்துல இதைத்தான் கேட்கிறார் என்று யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நானும் ஸ்கீமை பார்த்துதான், ஓ இதைத்தான் கேட்கிறார் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். சரி பரவாயில்ல. எனது இரண்டாவது பரிவு நிலைக்குரிய நீளம், இரண்டாவது பரிவு நிலைக்குரிய நீளம் முதலாவது பரிவின் 2 மடங்காக கிடைக்கிறதா என வாய்ப்பு பார்ப்பதன் மூலம். இரண்டாவது பரிவு நிலைக்குரிய நீளம் முதலாவது பரிவு நிலைக்குரிய நீளத்தில் 2 மடங்காக கிடைக்கின்றதா என்பதை வாய்ப்பு பார்ப்பதன். இப்ப சுரமணி கம்பி ஒரே திரவியத்தினால் ஆக்கப்பட்ட 0.2 மில்லிமீட்டர் 1 மில்லிமீட்டர் தடிப்புள்ள கம்பிகள் இரண்டும் வகை தரப்பட்டுள்ளன. இப்பரிசோதனைக்காக நீங்கள் எந்த கம்பியை தெரிவு செய்வீர்கள்? மெல்லிய கம்பி வேணும் எங்களுக்கு. ஏன்? அலகு நீளத்திணிவு குறைஞ்சாத்தான் எங்களுக்கு என்ன செய்யலாம்? அலகு நீளத்திணிவு குறைச்சம் என்றால்தான் இந்த பரிவு நீளத்தை ஓரளவுக்கு பெறலாம். எப்படி சொல்லுவோம்? குமிர மாறாது. இது குறைஞ்சா இதை கூட்டலாம் இல்லையா? இது மாறாது. இது குறைய குறையத கூட்டலாம். ஒரே இழுவைக்கு இது குறைய இதை கூட்டலாம். அப்ப எங்களுக்கு குறைவா தான் செலக்ட் பண்ணலாம். உமது தெரிவுக்கான காரணம் என்ன? யா ரெசனன்ஸ் என்ன? பரிவு நீளத்தை உயர்வாக பெற்றுக்கொள்ள என்ன? குறித்தொரு திணிவுக்கு அல்ல குறித்தொரு இழுவைக்கு பரிவு நீளத்தை உயர்வாக பெற்றுக்கொள்ள. ஓகே, அதனால சதவீத வலு குறையும். அதனால சதவீத வலு குறையும். பிறகு பரிவு நிலத்தை துணியும் போது 2 வகையான வழுக்கள் ஏற்படலாம். வழுக்கள் இரண்டும் அவை என்ன வேலை? எனது ஒன்று நீளமலை கேட்க வலு ஏற்படலாம். ஓகே, சோ நீளம் கேட்க மீட்டர் கோல்ல அளவீடு கேட்க வலு ஏற்படலாம் இல்லோ? நீளமலை கேட்க. அடுத்தது என்னது? பரிவு நீளம் ஒரு வீச்சில பெறப்பட்டதால. பரிவு நீளம் பரிவு நீளத்துக்கு சரியான பெறுமதியை பெற முடியாமல் இருப்பதா? ஹலோ, ஒரு வீச்சில் பரிவு நீளம் பெறப்படக்கூடியதா இருப்பதா? ஏன்னா உங்களுக்கு ஒரு ரேஞ்சில கிடைக்கும். ஓகே தானே? அப்ப பரிவு நீளம் ஒரு வீச்சில் பெறப்படுதா அல்லது பரிவு நீளத்துக்கு சரியான ஒரு பெறுமதியை பெற முடியாமல் இருப்பதால். பெற முடியாது இருத்தல். ஒவ்வொரு வழுக்களை நிவர்த்தி செய்யும் உபாய மார்க்கம் யாது? அதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப நீளமலை கேட்க வேண்டிய வலுவை குறைக்கணும் என்றா அந்த பரிவு நீளத்தை அதிகரிக்கலாம் இல்லையா? முதலாவது சொல்லுவீங்க, தெரிவு செய்யப்பட்ட இழிவு திணிவு இருக்குல்ல, முதலாவது திணிவு. இந்த முதலாவது இழிவு திணிவு முதலாவது தடவை சேர்க்கும் திணிவுக்கு பரிவு நீளம் 10 சென்டிமீட்டரிலும் அதிகமாக பெறக்கூடியவாறு திணிவை தெரிவு செய்வார். இழிவு திணிவை பரிவு நீளம் 10 சென்டிமீட்டர் உயர்வாக இருக்கக்கூடியவாறு தெரிவு செய்வார். ஓகே, நீளம் 10 விட கூடிட்டு சதவீதம் குறையும். அடுத்ததுக்கு என்ன செய்வீங்க? பரிவு இந்த இதுக்கு கிடைக்கிற ரேஞ்சை கண்டுபிடிச்சிட்டு வீச்சை கண்டுபிடிச்சிட்டு சராசரி இருப்பீங்க. என்ன? குறித்தொரு திணிவுக்கு பரிவு கிடைக்கும் நீள வீச்சை துணிந்து அதன் சராசரியை துணிவதன் மூலம் பரிவு பெறப்படும் நீள வீச்சை துணிந்து
அதன் சராசரியை துணிவதன் மூலம். ஓகே, ஸோ இந்த ஐடியாவில் விளைந்தீங்கன்னா சரி. ஸோ விளங்குதல்ல. ரைட். ஸோ இதுதான் மூன்றாவது ஸ்ட்ரக்சர்.